Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திர ஆண்டவரே சோத்திரம், நன்றியோடு சோத்திரம். ஹல்லேலூயா. நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்டு கர்த்தரை துதிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான விதத்திலே கர்த்தர் நம்மளை நடத்தினது. எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா தீங்குகளிலிருந்தும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா. நேற்று ராத்திரியில் நிம்மதியோடு தூங்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை செய்தார். அதற்காக நாம் தேவனை துதிப்போமா. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திர ஆண்டவரே சோத்திரப்பா, சோத்திர ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காகவும் கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனை துதிப்போமா. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திரப்பா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போறோம் கிருபைக்காக சோத்திரம் ராஜா. அற்புதமான விதத்தில் மகிழ்ச்சியோடு எங்களை நடத்த போறோம் கிருபைக்காக சோத்திரம் ராஜா. சோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே சோத்திரப்பா. சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், வி லவ் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றியோடு சோத்திரம். நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. உம்முடைய மிகுந்த கிருபைக்காக சோத்திரம். உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. உம்முடைய தயவுக்காக சோத்திரம். ஹல்லேலூயா. 138ஆம் சங்கீதம் 1வது வசனம். உம்மையை முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மையே கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தையே துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். பிரியமானவர்களே, இந்த வருடம் முடிய போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த கொஞ்ச நாள்கள் மட்டும்தான் இந்த மாதத்துக்குள்ள இருக்கிறது. இந்த மாதத்தோட கடைசி நாள்கள் நாம் அதிகம் கர்த்தரை துதிக்கிறவர்களா மாறட்டும், நன்றி செலுத்துகிறவர்களா மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துறோம். மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். சரீரங்களில் கத்த வந்திருக்கிற புண்ணுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தில் ஸ்வெல்லிங் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரை கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ஆமேன். கர்த்தாவே, குழந்தைகளோட ஆமேன் காது இன்ஃபெக்ஷன், செவிக்குள்ளே உள்ளதா இருக்கிற இன்ஃபெக்ஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா கடன் பாரத்தின் நடுவிலிருந்து விடுவிப்பீராக ஆண்டவரே. பண பிரச்சனைகள், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். பூர்ண கர்த்தாவே ஸ்தோத்திரம். விடுதல் அது மேல் உண்டாகட்டும். ஆமேன். கர்த்தாவே, எல்லா பண சம்பந்தமான கர்த்தாவே விடுதல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, வேலைக்கு போகிற ஒவ்வொரு மக்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறான். அவர் வேலை செய்கிற இடத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரையும் பாதுகாப்பு. ஆமேன். ஒவ்வொரையும் ஆமேன். ஒவ்வொரு வழிகளிலும் அவரை பாதுகாப்பு வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். வீடு ஆமேன் வேலை நடந்துட்டு இருக்குது அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வீடு கட்டி முடிக்கும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும். சொந்தமாய் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கட்டும். ஆமீன். உலகமெம்பாடு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. எந்த தேவைகளா இருந்த அந்த தேவைகள் மேல் கர்த்தர் அற்புதங்களை செய்யட்டும். ஆண்டவரே, இப்போதே அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதங்கள் நடந்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ரிவைவல் ஃபெஸ்டிவல் இன்றிலிருந்து ஆரம்பிப்பார். அல்ல ராத்திரி 9:30 மணிக்கு நம்மளோட மீட்டிங் ஆரம்பிக்கும். கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எல்லாவரும் அன்புடன் அழைத்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபிஷேகமான ஒரு ஊழியக்காரன் நம்ம மத்தியத்தில்
இன்னைக்கு நமக்கு மத்தியத்தில் ஊழியம் செய்வார். நீங்கள் ஜெபத்தோடு கூட கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஆமென் மாதம் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு தான் இருக்குது இந்த மாதம் முடியதற்கு. அந்த ஆமென் இந்த வருடம் முடியதற்கும் இன்னும் கொஞ்ச நாளுகள் தான் மட்டும்தான் இருக்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் ஹல்லேலூயா ஒரு சில நாள் உபவாசத்தோடு கூட ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்தின விதங்களை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாள்கள் அதிகமாக அதுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் இப்போதே உபவாசத்தோட ஜெபத்தோட உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து நன்றி செலுத்தும் போது வருகிற வருடம் வாழ்க்கையில பெரிய நன்மையும் ஆசீர்வாதமா மாறும். ஆமென் ஸ்தோத்திரம். உபவாசத்திலும் ஜெபத்திலும் தேவ வசன தியானத்திலும் ஆமென் அப்படியே ஆண்டவரோடு சேர்ந்து உட்கார்ந்து நீங்கள் ஜெபத்திலும் ஆராதனையிலும் இருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் நமக்கு தெரியும். தாவீது கோலியாத்தோட ஆமென் அந்த காரியங்களே அதிகமா விவரித்து எழுதி இருக்கிற ஒரு அதிகாரம் தான் இந்த ஆமென் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம். இங்கே தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களையே எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பிரியமானவர்களே, பலபோதும் ஆண்டவர் நமக்காக அவன் கிரியைகளை அற்புதங்களை செய்கிறது நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. நாம் நினைக்கிறதோட அவன் மேலான விதத்திலே கர்த்தர் நமக்காக ஒரு சில காரியங்களை செய்வார். கானாவிலே கல்யாண வீட்டிலே நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு மிரக்கல் அவர் வாழ்க்கையில நடந்தது. அவர் ஒருபோதும் அது நினைத்தது கூட கிடையாது. ஆமென் தண்ணீர் திராட்சரசமா மாறும் என்று அவருடைய கனவில் கூட அவங்க நினைத்தது கிடையாது. ஆனா கர்த்தர் அதுக்கு ஆமென் அங்கே பெரிய ஒரு அற்புதம் செஞ்சது. அந்த தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமா மாற்றினது. பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, இந்த வருடம் நம்ம ஆமென் விட்டு போகிறார். இனி அந்த புது வருடம் எப்படி ஆயிருக்கும், என்ன நடக்க போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இதா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிகிற போல ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய மிரக்கல் உங்களுக்காக கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்கள் எதிர்பாராத கர்த்தருடைய ஆமென் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார். ஹல்லேலூயா. பலபோது நாம் நினைக்கும் இனி அடுத்தது எது எப்படி நடக்கும். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் நினைக்கிறது போல கிடையாது. கர்த்தருடைய வழிகள் வேற விதமானது. ஸ்தோத்திரம். செங்கடல் நடுவிலூടെ ஒரு வழி திறக்கப்படும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோது நினைத்ததே கிடையாது. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு அந்த இஸ்ரவேல் நடுவிலூടെ ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஒரு பெரிய வழியை கர்த்தர் திறந்து கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். பெரிய வாசலை கர்த்தர் திறந்து தரும். அற்புத ஆமென் வழிகளை கர்த்தர் திறப்பார். நீங்கள் எதிர்பாராத பெரிய மிரக்கல் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்யும். நீங்கள் ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் வழிகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பல போதும் நாம் ஒரு பிரச்சனை வரும்போது நாம் நினைப்பார், அவர் எனக்கு உதவி செய்வார், இவர் எனக்கு சாதகமாக இருக்கும், அந்த வழி எனக்காக திறக்கப்படும், அவர் எனக்காக பேசும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறதா? ஆமென். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்கள் யாரும் கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பாராத ஒரு மிரக்கல் ஆண்டவர் உங்களுக்காக செய்யும். நீங்கள் நினைக்காத வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தரும். நீங்கள் எதிர்பாராத ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பெரிய காரியங்களே ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்யும். அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த ஜன கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இந்த ஆமென் ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை மக்கள் உங்களை பார்த்து ஆமென் சொல்லும்படியாக ஆச்சரியப்படும் கர்த்தர் மிரக்கல் செய்யும். பயப்படாதே, தைரியமாய் இருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். உபவாசத்தோடும் ஆமென் ஜெபத்தோடும் ஆராதனையோடும் கூட கர்த்தர் சமூகத்தில் நன்றியோடு கூட ஆமென் ஆயிருந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அடையாளங்கள் வெளிப்படும். நம்முடைய எல்லைகள் விரிவாய் மாறும். நாம் ஒரு மகத்தமா மாறும். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.